அஸ்மத் குருப்யோ நமக அஸ்மத் பரமகுருப்யோ நமக அஸ்மத் சர்வகுருப்யோ நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தயாபால தயாபாத்திரம் வாத்சல்யாதி குணார்ணவம் ஸ்ரீனிவாசாச்சாரிய சத்புத்திரம் வந்தே வெங்கடதேசிகம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னொரு ஏகாதேசி அன்னைக்கு அடியார்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பகவத் குண அனுபவம். பகவானுடைய கல்யாண குணங்களை எப்படி அனுபவிக்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன உபன்யாசத்தை பண்ணும்போது சுவாரஸ்யமாக சொல்லிகிட்டு இருந்தப்போ ஒரு சின்ன தகவல் தப்பாக சொன்ன மாதிரி ஆயிடுது. அது ஒரு சுவாமி கரெக்டாக நோட் டவுன் பண்ணி கமெண்ட்ஸில் எழுதியிருந்தார். அதனால் அதுக்கு ஒரு சாமணம் கேட்டுக்கிட்டு அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கு 10 பாசுரம் கொடுத்துருக்காரு, சில இடத்துக்கு ஒரு பாசுரம் கொடுத்துருக்காரு, சில இடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, 2-3 இடத்துல மட்டும் 100 பாசுரங்கள் வரைக்கும் கொடுத்துருக்காரு. அப்படின்னு சொல்லும்போது அவர் தனக்கு சமாஸ்ரயணம் பண்ண பெருமாளுக்கு 100 பாசுரம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சமாஸ்ரயணம் பண்ண பெருமாள் திருச்சேரை பெருமாள்னு அடியேன் சொல்லிட்டேன். அது தவறான தகவல். அவர் திருமங்கை ஆழ்வாருக்கு சமாஸ்ரயணம் பண்ணது திருநறையூர் பெருமாள். ரெண்டும் பக்கத்து திவ்ய தேசம்தான். கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அவர் திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு திவ்ய தேசமாக போகிறத பற்றி பேசிக்கிட்டே வரும்போது அந்த பேச்சு சுவாரஸ்யத்தில் திவ்ய தேசத்தோட பேர் கொஞ்சம் மாறி வந்துருச்சு. ஸோ இதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்ன அந்த சுவாமிக்கு நான் கிருதஜ்ஞையை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். நம்ம பகவத் குண அனுபவம். ஸோ பகவத் குண அனுபவம்னா என்ன, அது எதுக்காக நம்ம செய்யணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைஃப்லேயே பார்த்துப்போமே. இப்போ நம்ம ஒருத்தரை பற்றி சொல்லணும் அல்லது ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் ரொம்ப நல்ல டைப்பு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார், என்ன ஹெல்ப் வேணும்னாலும் செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ரொம்ப கைண்ட் டைப்புங்க. அவர் அதிர்ந்து கூட பேச மாட்டார், ரொம்ப நல்ல டைப் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அவர் ஒரு பெரிய போஸ்டில் இருந்தாலும் அவர் நம்ம போய் நின்னோம்னா நமக்கு என்ன வேணும்னாலும் செய்வார். ஸோ ஒவ்வொருத்தருடைய குணத்தை வச்சு தான் நம்ம ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் நம்ம, இல்லையா? ஸோ பொதுவாகவே அந்த மாதிரி தான் நம்ம பழகினாலும் எப்படி ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அவருடைய குணத்தை வச்சு, குணநலன்களை வச்சு தான் நம்ம ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் தலைவனான பகவானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னாலும் பகவானுடைய குணங்களை வச்சு தான் நம்ம அவரை தெரிஞ்சுக்கவும் முடியும், அனுபவிக்கவும் முடியும். இதைத்தான் எல்லா வேதங்கள்லையும் சொல்லியிருக்கு. ஆழ்வார்கள் பாசுரத்தில் 4000த்துலேயுமே சொல்ல வர்ற விஷயம் பகவானுடைய குணங்கள் தான். இல்லையே நம்ம பாராயணம் பண்ணுறோமே விஷ்ணு சஹஸ்ரநாமம், இந்த சஹஸ்ரநாமத்தில் 1000 நாமமும் ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு குணத்தை சொல்ல வருது. அதனால தான் அதுக்கு வியாக்கியானம் சாதித்த பராசர பட்டர் தன்னுடைய வியாக்கியான கிரந்தத்துக்கு பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னு பேர் வச்சார். தர்ப்பணம்னா கண்ணாடி, மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ பகவானுடைய குணங்களை சகஸ்ரநாமம் ஸ்தோத்திரம் ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுறனால அதுக்கு அவர் கமெண்ட்ரி பேர் தலைப்பே பகவத் குண தர்ப்பணம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம பகவானை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், பக்தியை வளர்த்துக்கணும்னா பகவானுடைய குணங்களை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதில் இன்றைக்கி நம்ம பகவானுடைய முக்கியமான 2 குணங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம இது பார்த்து முடிச்சிடுற ஒரு விஷயம் கிடையாது, பட் அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகவான் குணங்கள் சௌசீல்யம், வாத்சல்யம் இப்படிங்கிற 2 குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். இது 2 குணங்கள் ஏன் இம்பார்ட்டண்ட், ஏன் நமக்கு அவசியம் தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம பகவான்கிட்ட நம்ம ஒன்று வேண்டிக்கிட்டு போகிறோம், ஆசிரியிக்கணும், பகவான் திருவடியில் நம்ம சரணம் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமான குணங்கள், பகவான்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குணங்கள் இந்த 2 குணங்கள், சௌசீல்யமும் வாத்சல்யமும். ஸோ சௌசீல்யம்னா
தமிழில் சீலகுணம்னு சொல்லுவாங்க. சீலகுணம்னா என்னன்னா, அதாவது ஒரு மிகப்பெரியவன் தன்னுடைய மேன்மையை பார்க்காம எவ்வளவு கீழே உள்ள ஒரு ஆத்மாட்டையும் இறங்கி வந்து அவங்களோட சரிசகமாக இருந்து அவங்களோட பழகுறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் சௌசீல்யம் சொல்கிறது. இப்போ நம்மளே நம்ம லைஃப்பில் பார்த்துப்போமே, ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்க இப்போ நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னே வச்சுப்போமே. அவர் இந்தியாவை பொறுத்த மட்டுக்கும் ஹீ இஸ் த பிக்கஸ்ட் மேன். அவர் பவர், அவர் வந்து பெரிய மனுஷன். இப்போ வேர்ல்டு லெவல்லையே அவருக்கு நிறைய மரியாதை இருக்குது. அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு எம்ப்ளாயி, பார்லிமெண்ட்லேயே வேலை செய்கிற ஆளுன்னு ஒருத்தன் வச்சுங்க, செக்யூரிட்டியாக இருக்கான் இல்லைன்னா ஏதாவது டொமஸ்டிக்காக ஏதாவது வேலை செய்கிறவங்க ஒருத்தனோட அவர் இறங்கி வந்து அவன் கூட உட்கார வச்சு பேசினா அந்த பர்சனுக்கு எப்படி இருக்கும், அது எவ்வளோ பெருமையாக இருக்கும், அது எவ்வளோ இதாக இருக்கும். ஸோ நரேந்திர மோடி அந்த மாதிரி பண்ணாருன்னா அது அவருடைய சீல குணத்தை காட்டுது, அதாவது சௌசீல்ய குணத்தை காட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பகவான் வந்து நிரம்ப சௌசீல்யம் குணம் படைத்தவன். இது வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ராமாயணத்தில் வந்து ஒவ்வொரு சீன்லேயும் ராமருடைய சீல குணம் தெரியும். அவர் இந்த குஹனோட தோழமை கொண்டது, சுக்ரீவனோட தோழமை கொண்டது, விபீஷணனை அங்கீகரித்து அவனை இது ராஜாவாக்குனது எல்லாமே அவருடைய சௌசீல்ய குணத்தை தான் காட்டுது. ஸோ அவருடைய பெருமைக்கும் அவருடைய மேன்மைக்கும் அவர் இறங்கி வந்து இவங்களோட எல்லாம் சேர்ந்து பழகிருக்கணுங்கிற அவசியம். அவர் அந்த அந்த அவதாரத்திலே அவர் வந்து சக்கரவர்த்தி திருமகன். ஸோ அவர் வந்து பெரிய இவர் தான், பெரிய பொசிஷனில் உள்ளவர் தான். இருந்தாலும் அவர் வந்து எல்லாருடையும் இப்போ வானரங்களோட எல்லாம் கூட அவர் சரிசமமாக அவங்களோட இருந்து பழகினது தான் சௌசீல்யம்னு சொல்கிறோம். ஸோ சீலகுணம். சீலகுணம் இப்போ குணங்கள்லேயே தலை சிறந்தது சீலகுணம்னு சொல்லுவாங்க. இப்போ ராமாயணம் பிறந்தது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நாரதரும் வால்மீகி முனிவரும் பேசுகிற இடத்துலேருந்து தான் ராமாயணம் கதையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வால்மீகி வந்து நாரதர் முனிவர்கிட்ட கேட்குறாரு, சிறந்த குணசாலி யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. கோ குணவான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு வந்து நாரத முனிவர் சொன்ன பதிலை வச்சு தான் வால்மீகி வந்து ராமாயணத்தையே எழுத ஆரம்பிக்கிறார். ஸோ அதில் வந்து அவர் முதல்ல வந்து 16 நல் குணங்களை சொல்லி, கல்யாண குணங்கள்னால் நற்குணங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ 16 குணங்களை சொல்லி இந்த குணங்களெல்லாம் நிரம்ப பெற்றவன் ஸ்ரீராமச்சந்திரன் தான் அப்படின்னு சொல்லி அந்த இதை சொல்கிறாரு. ஸோ ராமாயணத்தை வந்து நம்ம பல வெர்ஷன்ஸ் பார்க்கலாம். வால்மீகி ராமாயணம் தான் இருக்கிறதுலே ஆத்தென்டிக்னு சொல்கிறாங்க. தமிழில் நமக்கு கம்பராமாயணம் இருக்குது, துளசிதாசர் எழுதுனது ஒன்று இருக்குது, ராமசரிதமானசன். இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒரு வெர்ஷன் ஆஃப் ராமாயணம் இருக்கும். அந்த கோர் ஸ்டோரி சேமாக இருந்தாலும் இன்சிடென்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சட்டில் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஆர் இன்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லாமல் சில இடத்துல எம்பசிஸ் பண்ணுற விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி வரும்போது காஞ்சியில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமின்னு சொல்லி ஒருத்தர் இந்த போன 20ஆம் நூற்றாண்டில் பெரிய மகாவித்வான். அவர் வந்து இந்த 16 குணங்களை எடுத்துக்கிட்டு அந்த 16 குணங்களும் ராமாயணத்தில் எந்தெந்த சீனில் எந்தெந்த மாதிரி அந்த குணங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிற அப்படியே கோர்த்து ஒரு ராமாயணம் எழுதியிருக்காரு. அதுக்கு பேர் அபூர்வ ராமாயணம்னு சொல்லி. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த புக்கு. சின்ன புக்கு தான், ஆன்லைன்லேயே இருக்குது, படிக்கலாம். அது குணங்களை பேஸ் பண்ணி ராமாயணத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த கதை. ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம், பகவத்குணம் அதை பற்றி பேசுகிறது ஏன் முக்கியம்னா, பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறாரு 10வது அத்தியாயத்தில் தன்னுடைய பக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு விளக்கும்போது, மத் சிந்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னிடத்திலேயே முழுக்க சிந்தனையை வைத்தவன், அதாவது என்னை பற்றியே நினைக்கிறது, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் செய்வாங்க என்னுடைய பக்தர்கள். மத்கத பிராணானா தன்னுடைய ஆத்மாவை என்னிடம் சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க, என்னிடத்திலேயே சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க. ஸோ அது என்னுடைய பக்தர்கள் செய்கிறது. போதயந்த பரஸ்பரம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போதயந்தம்னா பேசுறது.
என்னுடைய குணங்களை பற்றி, கல்யாண குணங்களை பற்றியும், நான் என்னுடைய பகவத் கதைகளை பற்றியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க அப்படின்னு கண்ணன் வந்து அர்ஜுனன்ட்ட சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிற அந்த தன்னுடைய பக்தர்களின் அடையாளம், பக்தர்கள் என்ன செய்வாங்கங்கிற சொல்கிறதுல போதையந்த பரஸ்பரம்னு சொல்கிறாரு. ஸோ அதனாலேயே நம்ம பக்தி வளர்த்துக்கிறதுக்கு பகவானுடைய கல்யாண குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி நம்ம பேசணுங்கிறது நமக்கு நல்லா அதிலிருந்து புரியுது. ஸோ சௌசீல்ய குணம், சௌசீல்யம் தமிழில் சீல குணம்னு சொல்லணும். அதை பெரியவன் தாழ்ந்தவர்களிடம் வந்து கலந்து பழகிறது. இதை வந்து ஆழ்வார்கள் பாசுரத்தில் நிறைய பாசுரங்கள் இதுக்கு விளக்கமாக இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இன்னொரு அடியனுக்கு தோணுனது என்னென்னா, இன்னொரு புதுசான்னு இல்லை, ஒரு 4000 இல்லாத ஆனால் பூர்வாச்சாரர்கள் இயற்றிய ஒரு பிரபந்தத்தை அறிமுகப்படுத்தணும்னு தோணுச்சு. ஸோ அது என்னென்னா, திருவாய்மொழி நூற்றந்தாதி. திருவாய்மொழி நூற்றந்தாதிங்கிற பிரபந்தத்தை இயற்றினவர் மணவாள மாமுனிகள். மணவாள மாமுனிகள் பூர்வாச்சாரியார்களுடைய வரிசையில் கடைசியாக வந்தவர். அவர் தான் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளுக்கே ஆச்சாரியன் ஸ்தானத்துக்கு வந்தார். ஏன்னா அவர் இந்த திருவாய்மொழி வியாக்கியானத்தை 1 வருஷம் விடாமல் காலக்ஷேபம் பண்ணியிருக்காரு ஸ்ரீரங்கம் கோயிலில். அதை பெரிய பெருமாளே செவி சாத்தினால அவர் அதை முடிஞ்சதுமே அவருக்கு மரியாதை பண்ணி ஸ்ரீசைலேச தயாபாத்திரங்கிற தனியனையும் பெருமாள் தான் மணவாள மாமுனிக்கு சாத்தியிருக்காரு. ஸோ அந்த மணவாள மாமுனிகள் திருவாய்மொழிக்கு, அதாவது 100 பதிகம் இருக்குது, 1102 பாசுரம் திருவாய்மொழி. அதில் வந்து 100 பதிகம், ஒரு பதிகம்ங்கிறது 11 பாசுரமாக வரும். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு பாசுரம். ஸோ எத்தனை ஆச்சு? 100 பதிகத்துக்கு 100 பாசுரம். ஸோ திருவாய்மொழி நூற்றந்தாதி வந்து நூற்றந்தாதினாலே 100 தானே, 100 அந்தாதி. ஸோ அது வந்து 100 பாசங்களோடு இருக்கும். ஒவ்வொரு பதிகத்தின் சம்மரியும் சாரமான விஷயத்தை அந்த ஒரு பாசுரத்தில் சொல்லுவார். அதில் என்னென்ன அந்தாதிங்கிறனால அந்தாதி தொடையில் பாடியிருக்காரு. அந்தாதினா உங்களுக்கெல்லாம் தெரியும், அதை முதல் பாசுரத்தில் கடைசி வார்த்தை என்னவோ அது அடுத்த பாசுரத்தில் முதல் வார்த்தையாக இருக்கும். அதைத்தான் அந்தாதின்னு சொல்கிறது. அது தொடர்ந்து அந்த மாதிரி வரனா அந்தாதி தொடை அப்படின்னு சொல்கிறது. இதில் நம்மாழ்வார் பாடின திருவாய்மொழியே அந்தாதி தான். ஆனால் நம்மாழ்வாருக்கு என்ன ஒரு கஷ்டம் இல்லைன்னா, ஒரு கடைசி வார்த்தை அடுத்த பாசுரத்தின் முதல் வார்த்தையாக இருக்கணும், அவ்வளோதான். அவர் சொல்ல வர்ற விஷயம் என்ன வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரி கடைசி வார்த்தை இந்த வார்த்தை தான் வைக்கணுங்கிற கண்டிஷன் அவருக்கு கிடையாது, நியமம் கிடையாது. ஸோ முதல் பாசுரத்தில் உள்ள கடைசி வார்த்தை அடுத்த பாசுரத்தில் முதல் வார்த்தையாக இருக்கணும். அவர் நினச்ச விஷயத்தை சொல்லலாம், எப்படி வேணாலும் முடிக்கலாம் அந்த பாசுரத்தை. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருந்தது நம்மாழ்வாருக்கு. திருவாய்மொழி நூற்றந்தாதியில் அப்படி கிடையாது. முதல் வார்த்தை வந்து அதுக்கு முந்தின பாசுரத்தோட கடைசி வார்த்தையாக இருக்கணும். அந்த பாசுரத்தின் கடைசி வார்த்தை வந்து அதுக்கு அடுத்து வர்ற பதிகத்தில் முதல் பாசுரத்தில் முதல் வார்த்தையாக இருக்கணும். அந்த வார்த்தையை தான் போடணும். ஸோ அது ஒரு நியமம். விஷயம் வந்து அந்த 10 பாசுரத்தில் உள்ள அந்த விஷயத்தை சாரமாக்கி அந்த சாரத்தை 2 வரியில் சொல்லணும். இது ஒரு கண்டிஷன். 3வது கண்டிஷன் வந்து ஒவ்வொரு பாசுரத்துலையும் மாறன், அதாவது நம்மாழ்வாரை புகழ்ந்து பாடணும். திருவாய்மொழி ராமானுஜ நூற்றந்தாதியில் வந்து ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ராமானுஜர் பேர் வந்து வருதில்ல, அதே மாதிரி திருவாய்மொழி நூற்றந்தாதியில் நம்மாழ்வார் பேர் வரும், ஒவ்வொரு பாசுரத்துலேயும் வரும். ஸோ அது ஒரு நியமம். ஸோ முதல் வார்த்தை அதுக்கு முந்தின பாசுரத்தோட கடைசி வார்த்தையாக இருக்கணும். கடைசி வார்த்தை அடுத்த பதிகத்தினுடைய முதல் வார்த்தையாக இருக்கணும். அந்த பாசுரத்தில் 4 வரியில் அந்த பதிகத்தினுடைய சம்மரியை சொல்லணும். முத்தாய்க்கு வச்ச மாதிரி மாறன் அப்படின்னு அவருடைய நம்மாழ்வார புகழ்ந்தும் பாடணும். ஸோ இவ்வளவு நியமங்களோட ஒரு பிரபந்தம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை அதி அற்புதமாக பண்ணியிருக்காரு மணவாள மாமுனிகள். ஸோ இது வந்து அவசியம் எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பிரபந்தம். ஸோ அந்த பிரபந்தத்தில் இப்போ திருவாய்மொழி ஃபஸ்ட்டு உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படிங்கிற அந்த முதல் பதிகத்தில் வந்து
நம்மாழ்வார் வந்து பகவத் தத்துவத்தை பற்றி சொல்கிறார், தத்துவ உபதேசம் பண்ணுறாரு. பகவானுக்கு இந்த என்னென்ன எதில் எல்லாத்துலேயுமே இருக்கார், கரவு இந்த சுடர்மிகு சுருதி அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலையும் அவர் இருக்காருங்கிறத அவருடைய வியாப்தியை பற்றி சொல்கிறார். 10 பாசுரம். அது முடிஞ்சதுமே 2வது இதில் வந்து வீடுமென் முற்றமும் வீடு செய்து உன்முடை வீடுடை யானுடை வீடு செய்மின் அப்படின்னு சொல்லி உலகத்தோருக்கு உபதேசம் பண்ணுறாரு. அது 2வது பதிகம். இது 2ம் முடிஞ்சதுமே 3வது பதிகத்தில் இவ்வளோ நேரம் பகவானுடைய மேன்மையை பற்றி பாடிட்டு இருந்தவர் அவருடைய எளிமையை பற்றி பாடணும்னு சொல்லி 10 அடியவருக்கு எளியவன் அப்படின்னு சொல்லி பக்தர்களுடைய அன்புக்காக தன்னை எளிமையாக்கி கொள்கிறவங்கிறத அந்த 3வது பதிகத்தில் சொல்கிறார். 10 அடியவருக்கு எளியவன். அது அந்த பதிகம் முடிஞ்சதுமே நம்மாழ்வாருக்கு விஸ்லேஷம், அதாவது பகவானை விட்டு பிரிஞ்சதில் உள்ள ஒரு சோகம் வந்ததில் தூது விட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ 4வது பதிகத்தில் அம்சிரைய மட நாராயின்னு சொல்லி நாரையை தூது விடுறாரு. ஸோ அது ஒரு பதிகம். அது 10 பாசுரம் 11 பாசுரம். அந்த நாரையை தூது விட்டும் பகவான் வரலன்ன உடனே அவர் வந்து மனசு வந்து சரி பகவான் வந்து நம்மளை பார்க்க மாட்டான் போல், அவர் வந்து ரொம்ப பெரியவர், நம்ம வந்து தாழ்ந்தவனாக இருக்கிறனால நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவர் விலக முயற்சி பண்ணாராம். அவர் விலகி போகிற மாதிரி போகும்போது பகவான் வந்து அப்படி போகக்கூடாது ஆழ்வீர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீல குணத்தை காமிச்சு அவர் இறங்கி வந்து நம்மாழ்வார சேர்த்துக்கிட்டாராம். ஸோ இதுதான் இந்த 5வது பதிகம் வளவேல் உலகில்ங்கிற பதிகம். ஸோ அந்த வளவேல் உலகில்ங்கிற அந்த பதிகத்துக்கு திருவாய்மொழி நூற்றந்தாதியில் ஒரு பாசுரம் இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் இந்த ரெஃபரன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். வளமிக்க மால் பெருமை மண்ணுயிரின் தன்மை உளமுற்ற அங்கு ஊடுருவ ஓர்ந்து தளர்வுற்று நீங்க நினை மாறனை மால் நீடிலகு சீலத்தால் பாங்குடனே சேர்த்தான் பரிந்து. இதான் அந்த பதிகத்துக்கு உண்டான திருவாய்மொழி நூற்றந்தாதி பாசுரம். ஸோ அந்த வளமிக்க மால் பெருமைனா மால்னா திருமாலுடைய வளம் மிக்கன்னா அவர் செல்வம் மிக்க. ஸோ இந்த பதிகம் ஸ்டார்ட்ஸ் வித் வளவேல் உலகில் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறனால அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை வளம்ங்கிறத இங்கே போட்டிருக்காரு. வளம் மிக்க மால் பெருமை. ஸோ பகவானுடைய பெருமை மேன்மையை பார்த்து மண் உயிரின் தன்மை, அதாவது மண் உயிர்னா நம்ம ஆத்மாவுடைய தன்மைன்னா இந்த தாழ்ந்த ஒரு இது நைச்சி அனுசந்தானத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம வந்து ரொம்ப தாழ்ந்தவங்க, பகவானோட கம்பேர் பண்ணும்போது தாழ்ந்தவங்க. ஸோ மண்ணுயிரின் தன்மை உளமுற்று இதை வந்து ரியலைஸ் பண்ணி அங்கு ஊடுருவ ஓர்ந்து அதை ஆராய்ச்சியும் பண்ணாராம். அதை உள்ளே நுழைஞ்சு இந்த விஷயத்தில் உள்ள இதை வந்து ஆராய்ந்து தளர்வுற்று நொந்து போய் அவர் அவ்வளோ பெரியவர், நம்ம இவ்வளவு தாழ்மையான நம்ம ஜென்மாக்கள் அப்படின்னு நினச்சி தளர்வுற்று நீங்க நினை மாறனை. ஸோ மாறன் வந்து பகவானை விட்டு நீங்கிறதுக்காக நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அந்த மாறனை திருமால் நீடிலகு சீலத்தால் அந்த மாதிரி போகாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீல குணத்தை காட்டி பாங்குடனே சேர்த்தான் பரிந்து. ஸோ அவரை வந்து நல்லபடியாக அவரை சேர்த்துக்கிட்டாராம் பகவான். ஸோ பரிந்துன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த பதிகம் வந்து பரிவதில் ஈசனை பாடி அப்படிங்கிற பதிகம் ஸ்டார்ட் ஆகும், அடுத்த 6வது பதிகம். ஸோ அதில் உள்ள ஃபஸ்ட்டு வேர்டு பரிவதில் ஈசனைங்கிறது முதல் வார்த்தை. ஸோ அதுலேருந்து பரிந்துங்கிறத போட்டு முடிச்சிருக்காரு பாருங்கள். ஸோ இதுக்கு வளவேல் உலகில்ங்கிற பதிகம் ஸ்டார்ட் ஆகிறனால வளம்ங்கிற வார்த்தையில் ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த பதிகம் வந்து பரிவதில் ஈசனைன்னு ஸ்டார்ட் ஆகிறனால பரிந்துங்கிற வார்த்தையோடு முடிச்சிருக்காரு. இந்த 10 பாசுரத்தில் ஆழ்வார் சொல்ல வர்ற விஷயத்தை சம்மரைஸ் பண்ணி 2வது வரியில் சொல்லிட்டாரு. மாறனையும் ரெஃபர் பண்ணிட்டாரு. ஸோ அற்புதமாக முடிஞ்சிருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பகவானுடைய சௌசீல்ய குணத்தை காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாசுரம். ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்கும். ராமாயணத்தில் வந்து ஜெகத் சர்வம் சரீரம் தே அப்படின்னு யுத்த காண்டத்தில் ஒரு ஸ்லோகம் வரும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே என்னுடைய தேகம்தான், அதனால் நான் எல்லார்ட்டையும்
சேர்ந்து தான் இருக்கேன். நான் வந்து தனியாக எங்கோ பெரியவன் தனியாக ஒரு இடத்துல வைகுண்டத்தில் தான் இருக்கேன்னு யாரும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து பகவான் சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த அவதாரத்தின் போது தான் வந்து அவர் எப்போவுமே ஒரு மனுஷனாக, நான் தசரதனோட பிள்ளைங்கிற மாதிரி தான் அவர் எப்போவுமே சொல்கிறாரு. ஸோ ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னு சொல்லுவார். யுத்தகாண்டத்தில் ராமன் சொல்கிற வார்த்தை இது. நான் வந்து ராமன்கிற மனுஷன், தசரதனோட பையன் அப்படின்னு தான் அவரை தன்னை ரெஃபர் பண்ணிப்பார் எப்போவுமே. இது கிருஷ்ணாவதாரத்தில் வந்து கோவர்தனகிரி மலையை அவர் தூக்குனது வந்து நம்ம அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஸோ 7 நாள் மழை கொட்டும்போது, ஸோ பகவான் வந்து 7 வயசு தான் அந்த அந்த இது நடக்கும்போது, ஸோ கோவர்தன மலையை தூக்கி கொடையாக பிடிச்சி எல்லாரையும் காப்பாற்றினார். ஸோ இவர் இந்த மாதிரி அதிமானுஷமான காரியத்தை பண்ணுறதை பார்த்துட்டு அந்த ஊர்க்காரங்கள்லாம், நீ என்ன தேவனா இல்லை நீ யக்ஷனா கந்தர்வனா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது, நான் வந்து உங்களில் ஒருத்தன், நானும் ஒரு இடைப்பிள்ளை தான் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறதா இருந்தால் இதை பிடிச்சிக்கிட்டு நிற்பேன். இல்லை நான் தேவன் அவன் இவன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போவே நான் வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு கண்ணன் சொன்னாராம். உடனே இல்லை நீ வந்து எங்களோட மேட் தான், நீ வந்து எங்களோட உள்ளவன் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களாம். ஸோ அப்போ வந்து இந்த அகம்போ பாந்தவோ ஜாதோ நைத சிந்தையோ என்னை வந்து வேறு மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது, உங்களில் ஒருத்தனாக தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அதாவது ஆழ்வார்கள் பாசுரத்துலேயும் உண்டு, இதிகாச புராணங்கள்லேயும் பகவானுடைய சௌசீல்யத்தை காட்டுற மாதிரி இது வந்து இன்சிடென்சஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கும். ஸோ குணங்கள்லேயே தலை சிறந்த குணம் வந்து சௌசீல்ய குணம்தான், அது ஒன்று. ஸோ ரெண்டாவது வந்து வாத்சல்யம். ஸோ வாத்சல்யம்னா என்ன? வாத்சல்யம்ங்கிறது தாயன்பு. அதாவது வாத்சல்ய குணம் வந்து நம்ம சாதாரணமாக இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தாய்மார்கள்ட்ட தான் இதை பார்க்கணும். தாய்மார்களுக்கு வந்து தன்னுடைய பிள்ளைங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அதை வந்து பெருசு பண்ணாமல், சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், அவனுக்கு பண்ணணுங்கிற அவன் அந்த மாதிரி ஆள் கிடையாது, இருந்தாலும் ஏதோ இதில் பண்ணிட்டான் அப்படின்னு தான் நினச்சி இது பண்ணுவாங்களே ஒழிய, எப்போவுமே ஒரு குற்றத்தை பார்த்து ஒதுக்குற குணம் வந்து இருக்காது. ஸோ அந்த குணம் வந்து வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும் வர்றது. அதாவது அந்த வாத்சல்ய குணம் வந்து பகவான்கிட்ட பரிபூர்ணமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறனால தான் நம்ம வந்து எவ்வளவோ கர்மாக்கள் பண்ணி எவ்வளவோ பாவங்களை பண்ணி மூட்டையை சேர்த்து வச்சுருந்தாலும் நம்ம தைரியமாக போய் நின்று அவர் அருள் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை நமக்கு வர்றதுக்கு காரணமே இந்த வாத்சல்ய குணம்தான். ஸோ இந்த வாத்சல்ய குணத்துக்கும் ஆழ்வார்கள் பாசுரங்கள் நிறைய இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு பிரவச்சனம் பண்ணும்போது ஐ திங்க் சகஸ்ரநாமத்தில் ராமனின் நாமங்கள்னு ஒரு பிரவச்சனம் பண்ணும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த பெரியாழ்வாருடைய பாசுரம் ஒன்று, தன் அடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிறகுரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார் செய்தாரேலும் நன்றே செய்தார் என்று உரைப்பார் போலும் அப்படின்னு வரும். அதாவது தாயார் வந்து தாயார் சிபாரிசு பண்ணி தான் பெருமாள் வந்து ஒருத்தரை சேர்த்துக்கிறாரு. அந்த மாதிரி சேர்த்துக்கிட்ட பின்னாடி தாயாருக்கு வந்து லேசாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு தோணிச்சான். நம்ம சொன்னனால தான் அவர் சேர்த்துக்கிட்டாரா இல்லை உண்மையிலேயே அவர் வந்து அவர் மேலே அந்த அடியவர் மேலே அபிமானம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு அந்த அடியவரை பற்றி குறை சொன்னாலும், இவன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது, இவன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணவன், இவனுக்கு இந்த குற்றங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாலும் சிதகுரைக்கிறதுனா குற்றம் சொல்கிறது. ஸோ தாமரையாள்னா பெரிய பிராட்டியார் வந்து தன் அடியார் திறத்தகத்து தன் அடியார்கள் பற்றி தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் வந்து குறை சொன்னாலும் என் அடியார் அது செய்யார் செய்தாலும் நன்றே செய்தார் அப்படின்னு அவர் பெருமாள் சொல்லுவாராம். இது வந்து விபீஷணனை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க. அதாவது விபீஷணன் வந்து சீதா பிராட்டி வந்து சொன்னான் ராமர்கிட்ட வந்து,
விபீஷணன் வந்து நான் இலங்கையில் போய் இருந்தப்போ ராவணன்ட்ட வந்து என்ன சொன்னான்னா, இந்த சீதை வந்ததுலேருந்து நிறைய அபசகுணங்களாக நடக்குது. தீ என்னது அந்த தீயா மழை பெய்ய மாதிரி தெரியுது. எல்லாரும் இங்கே உள்ள பெண்கள்லாம் தாலி அறுத்து விதவைகள் ஆகிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி நிறைய அபசகுணங்கள் தெரியுது. இவ வந்ததுலேருந்தே நம்ம ஊர் வந்து அழிஞ்சிற மாதிரி இருக்குது. வேலையாக நீ இவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சீதை சொல்லி பார்க்கலாம் ராமன். அப்போ வந்து ராமர் வந்து ஏற்கனவே விபீஷணனை ஏற்றுக்கிட்டாரு. ஸோ அதனால் அவர் வந்து இல்லை, அவன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன் அப்படி சொன்னான்னா, அவன் தன்னுடைய குலம் அழிஞ்சிடக்கூடாது, தன்னுடைய அண்ணன் வந்து தப்பு பண்ணுறான், அவன் வந்து அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, அவன் மனசை மாற்றுறதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒழிய, அவன் வந்து வேறு எந்த ஒரு நோக்கத்துலேயும் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் சமாதானம் பண்ணி ஏற்றுக்கிட்டான். ஸோ அவனுடைய குறையையும் அவர் நிறைய எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது அந்த அந்த இடத்துல வர்ற ஒரு விஷயம். ஸோ இந்த வாத்சல்ய குணம் இருக்குது. அதாவது அடியார்களின் குற்றத்தையும் அவர் வந்து குணமாக கொள்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தேகம் வரும். அப்படின்னா பெருமாள்கிட்ட வந்து நம்ம சரணாகதி பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணலாமா, அவர் வந்து கண்டுக்க மாட்டாரா, அதை நம்ம தப்பு பண்ணாலும் அதை குணமாக எடுத்துப்பாரான்னா அப்படி கிடையாது. அது வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதாவது ஒரு பகவான்கிட்ட ஒரு உண்மையிலேயே அன்போட பக்தியோட ஒருத்தன் சரணாகதி பண்ணி இது பண்ணியிருக்கான்னா அவன் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ண மாட்டான். அது ஒரு ப்ரீ ரிக்வசைட் மாதிரி ஆகிடுது. அதை வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டான். ஒரு வேளை தெரியாமல் தெரியாமல் தப்பு நடந்தால் அதை வந்து அவர் பார்க்குறதில்ல. ஆசிரித பக்ஷாபாதம் இருக்கிறனால தன்னுடைய ஆசிரியர்கள் தன்னுடைய அடியவர்கள் தெரியாமல் பண்ணுற காரியங்களை அவர் பார்க்குறதில்ல. இல்லை சாதாரணமாக இருக்கும்போது அந்த மாதிரி தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் கர்மா சேரும், பாவங்கள் புண்ணியங்கள் ரெண்டுமே சேரும். நம்ம அடியவர் ஆகிறதுக்கு முன்னாடி, அடியவர் ஆன பின்னாடி தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடாது, அதுக்கு தண்டனை உண்டு. தெரியாமல் நடக்கிற சில விஷயங்களை வந்து அவர் கண்டுக்கிறது இல்லை. இதுதான் போய பிள்ளையும் புகுதருவான் நின்றனவும் சொல்லி திருப்பாவையில் ஆண்டாள் சொன்ன விஷயமும் இதுதான். ஸோ இதில் வந்து இன்னொரு பிரபந்தத்தையும் அறிமுகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த பிரபந்தமும் 4000 கிடையாது, ஆனால் இது ஒரு ஆச்சாரியர் பண்ண பிரபந்தம். அது அடியனுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான இது. ஏன்னா ஞானசாரங்கிறது இந்த பிரபந்தத்தின் பேர். ஞானசாரத்தை சாதித்தவர் வந்து அருளாள பெருமாள் எம்பெருமானார்ங்கிற ஆச்சாரியர். ஸோ அவர் வந்து ராமானுஜர் வந்து 74 சிம்மாசனாதிபதிகளை, அதாவது 74 ஆச்சாரியர்களை நியமித்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணார்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம். ஸோ இப்போ உள்ள ஆச்சாரியர்கள் கூட இந்த 74 சிம்மாசனாதிபதிகளுடைய பரம்பரையில் வந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 74 சிம்மாசனாதிபதிகளில் ஒருத்தர் தான் அருளாள பெருமாள் எம்பெருமானார். அவர் வந்து ராமானுஜருக்கு ரொம்ப அந்தரங்க சிஷ்யராக இருந்து எல்லா காரியங்களும் பண்ணியிருக்காரு. ராமானுஜர் தன்னுடைய திருவாராதன பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுற காரியத்தையே இவருக்கு தான் கொடுத்துருந்தாராம். அந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் வம்சத்தில் வந்த 33வது ஆச்சாரியன் தான் அடியனுடைய ஆச்சாரியன் வெங்கடாச்சாரியார்னு சொல்லி, திருமலை விஞ்சமூர் வெங்கடாச்சாரியார் சுவாமி. ஸோ அவருடைய பரம்பரை. ஸோ அருளாள பெருமாள் எம்பெருமானார் வந்து அடியனுக்கு பரமகுருன்னா முதல் குரு. ராமானுஜர் தான் எல்லாருக்கும் குரு. ராமானுஜருக்கு அடுத்து அருளாள பெருமாள் எம்பெருமானார். அந்த பரம்பரையில் வந்த ஆச்சாரியர்களில் வந்த சிஷ்யன்தான் அடியன். ஸோ அவர் என்னுடைய பரமாச்சாரியர் சாதித்த பாசுரங்கிறனால இது வந்து ஒரு விசேஷமான ஒரு இது. ஸோ அதில் இந்த வாத்சல்ய குணத்துக்கு காட்டுறதுக்காக ஒரு இந்த ஞானசாரங்கிறது என்னென்னா, தன்னுடைய ஆச்சாரனிடத்தில் ராமானுஜர்கிட்ட அவர் என்னென்ன கற்றுக்கிட்டாரோ, வேதம் வேதாந்தம் பிரம்மசூத்திரம் எல்லாமே அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காரு. கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் சுருக்கமாக 40 பாசுரத்தில் தமிழில், எளிமையான தமிழில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி
கொடுத்துருக்காரு. அதனால் ஞானத்தையே அவர் சாரமாக பிழிஞ்சு எடுத்து கொடுத்துருக்கனால அந்த பிரபந்தத்துக்கே பேர் ஞானசாரம். 40 பாசுரம் தான். அதில் வந்து பகவானுடைய குணங்களை பற்றி நிறைய இருக்கும், விஷயங்கள் இருக்கும். ஆச்சாரியனுடைய பெருமையை பற்றி நிறையா இருக்கும். இதில் பகவானுடைய குணங்களில் இந்த வாத்சல்யத்தை பற்றி சொல்கிறது தான் இந்த பாசுரம். அற்றம் உரைக்கில் அடைந்தவர் பால் அம்புயை கோன் குற்றமுணர்ந்து இகழும் கொள்கையனோ எற்றே தன் கன்றின் உடம்பின் வலுவன்றோ காதலிப்பது அன்றதனை ஈன்றுகந்த அதாவது ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டியை ஈன்றதுமே அந்த கண்ணுக்குட்டி வெளியே வரும்போது அந்த பிசு பிசுன்னு அந்த இதெல்லாம் பட்டிருக்கும். அந்த கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வரும்போது அந்த ஃப்ளூயிடு அந்த இதெல்லாம் பட்டிருக்கும். அதையெல்லாம் அந்த தாய் பசு வந்து லஜ்ஜை பார்க்காம அதை வந்து நக்கி க்ளீன் பண்ணுமா. அதை வந்து ஆதரத்தோடு விரும்பி அதை செய்யுமா. ஸோ அதை தான் எற்றே தன் கன்றின் உடம்பின் வலுவன்றோ காதலிப்பது அன்று அதனை ஈன்றுகந்த ஸோ அன்னைக்கு ஈன்ற தன்னுடைய கண்ணுக்குட்டியை நாக்கால் நக்கி சுத்தம் பண்ணுறது தான் தாய் பசுவின் குணம். ஸோ அதை வந்து அசிங்கம்னு பார்க்காம அது பண்ணுது பாருங்கள். அதை தான் அந்த வாத்சல்யம்னு சொல்கிறது. இப்போ பசுமாடு வந்து இப்போ புல்வெளியில் மேய்க்கிறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்கள்ல, அந்த புல்வெளியில் வந்து ஜனங்க நடந்து தடமாக அந்த அமுங்கி இருக்கும் பாருங்க, அந்த இடத்துலலாம் அந்த பசுமாடு சாப்பிடாது. அதுக்கு தெரியும் இது வந்து நடந்து போயிருக்காங்க, இது கால் பட்டிருக்கு, நசுங்கி இருக்குன்னு சொல்லி அங்கே அது அந்த மாதிரி மனுஷங்க நடக்காத இடத்துல உள்ள புல்லைத்தான் சாப்பிடும். ஸோ அந்த அளவுக்கு பசுமாட்டுக்கு வந்து அந்த இது தெரியும், அந்த சுத்தம் தெரியும், அந்த எதை சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். அந்த பசு கூட தன்னுடைய கண்ணுக்குட்டி பிறக்கும்போது அதோடு வர்ற அந்த இதை வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் விரும்பி நக்கி க்ளீன் பண்ணுது பாருங்கள். அந்த மாதிரி பகவான் வந்து நம்ம எவ்வளவோ குற்றம் குறைகளோடு இருந்தாலும் சரணம்னு சொல்லி அவர்கிட்ட போய் நம்ம நிற்கும்போது நம்ம குறைகளை பார்க்காம சரி இந்த மட்டுக்குமாவது மனசு மாதிரி வந்தானே அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஆதரத்தோடு ஏற்றுப்பாராம். அதை சொல்கிறதுக்கு தான் அற்றம் உரைக்கில் அடைந்தவர் பால். ஸோ அற்றம் உரைக்கில்னா அற்றம்னா முடிவில், ஸோ இந்த எண்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல சார், கடைசியில் பார்க்கும்போது கடைசியில் சொல்லும்போது அற்றம் உரைக்கில் அடைந்தவர் பால் தன்னிடத்தில் வந்து சரணம்னு சொல்லிக்கிட்டு வர்ற அடியவர்கள்ட்ட அம்புயை கோன்னா அம்புஜம்னா தாமரை. ஸோ தாமரையில் உட்கார்ந்துருக்கிற பிராட்டியை தான் அம்புயை அப்படின்னு சொல்கிறோம். அம்புயை கோன்னா அந்த பிராட்டியின் மணாளம். ஸோ அம்புயை கோன் குற்றமுணர்ந்து இகழும் கொள்கையனும். ஸோ இந்த அடியவர்களின் குற்றங்களை பார்த்து இகழ்கிறவன் இல்லாம அவன் வந்து எப்படி தன்னுடைய அடியவர்களை ஏற்றுப்பான்னா அன்று தான் ஈன்ற அந்த கண்ணுக்குட்டியை எப்படி அந்த தாய் பசு சுத்தம் பண்ணுதோ அந்த மாதிரி அவர் வந்து குற்றங்களை பார்க்காம நம்மளை அடியவர்களை ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பாசுரத்தோட தாற்பயம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த குணங்களை நம்ம இவ்வளோ பற்றி தெரிஞ்சுக்கணும் பேசணுங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம், பகவானை சேவிக்கிறோம். சேவிக்கும்போது அந்த சுவாமியை பார்க்கும்போது குணங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவரை பார்க்குறதுலேருந்து நம்ம எப்படி குணங்களை தெரிஞ்சுக்கலாம்னா அதையும் சொல்லியிருக்காங்க ஆச்சாரியர்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம், நம்பெருமாளை சேவிக்கிறோம்னா இதையெல்லாம் நம்பெருமாள் பக்கலிலே காணலாம் அப்படின்னு ஒரு சூர்ணிகை வரும். முமுட்சுப்படின்னு ஒரு ரகசிய கிரந்தம் இருக்குது. பிள்ளை லோகாச்சாரியருங்கிற ஆச்சாரியர் அவர் வந்து சொல்கிறாரு, திருக்கையில் பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்த அஞ்சல் என்ற அபயஹஸ்தமும் கவித்த முடியும் முகமும் முறுவலும் ஆசன பத்மத்தில் அழுந்திய திருவடிகளுமே நமக்கு தஞ்சம் அப்படின்னு அந்த சூழ்நிலை. என்னென்ன திருக்கையில் பிடித்த திவ்யாயுதங்களும்னா, இப்போ நம்பெருமாள் கையில் பார்த்தீங்கன்னா அந்த கதை வச்சுருப்பார். லெஃப்ட் ஹேண்டில் வந்து இப்படி ஒரு கதை இப்படி கீழே இருக்கிற மாதிரி. ஸோ அந்த கதை வந்து அவருடைய ஞானத்தையும் சக்தியையும் காட்டணும். ஸோ அந்த திவ்ய ஆயுதங்கள் வந்து ஞானத்தையும், ஞானம்னா என்ன, ஞானம்னா முக்காலத்தையும் உணர்ந்த சர்வஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர், இந்த மூணை பற்றியும் உள்ள ஃபுல் நாலேஜ் உள்ளவங்களுக்கு தான் சர்வஜன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சர்வஜத்துவம் வந்து பகவான்கிட்ட தான் இருக்குது. ஸோ அது ஞானம்.
சக்தின்னா ஒரு காரியத்தை எடுத்தோம்னா அதை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு அவருக்கு சாமர்த்தியம் இருக்கணும், அந்த பவர் இருக்கணும், அது சக்தி. ஸோ அது ரெண்டையும் காட்டுறது தான் அவர் கையில் உள்ள திவ்ய ஆயுதங்கள். ஸோ திவ்ய ஆயுதங்களை பார்க்கும்போது இந்த 2 குணங்களும் நமக்கு மனசில் படணும். வைத்த அஞ்சல் என்ற அபய ஹஸ்தமம். ஸோ வலது கையை இப்படி வச்சுருப்பார், அபய ஹஸ்தம்னு சொல்லுவாங்க. ஸோ மாமேகம் சரணம் ரஜான்னு எழுதி வைப்பாங்க, பார்த்துருக்கீங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு நான் அபயம் தர்றேன் அப்படின்னு ரீஅஷ்யூர் பண்ணுது. ஸோ அது வந்து வாத்சல்யத்தை காட்டுது. ஸோ அந்த அபயஹஸ்தம் வந்து வாத்சல்யத்துக்கு அடையாளம். கவித்த முடியும்னா தலையில் கவுத்து வச்சுருக்காங்களே இந்த கிரீடம், அந்த கிரீடம் வந்து சுவாமித்துவத்தை காட்டுது. சுவாமித்துவம்னா ஒரு சுவாமினா என்ன, ஒருத்தருடைய இப்போ சொத்துக்கு உரிமையாளன் தான் சுவாமி. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து சுவாமி சீனி சுவாமி, ஏன்னா அவர் சுவாமி, இந்த வீடு அவர் சொத்து. அந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் சரி, அக்ரணி பொருட்களுக்கும் சுவாமி வந்து பகவான் தான். ஸோ அவர் சுவாமி, நாம ப்ளஸ் இந்த பொருட்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய சொத்துக்கள். ஸோ இந்த ஸ்வஸ்வாமி சம்பந்தத்தை காட்டுறது தான் அந்த கிரீடம். கவித்த முடிங்கிறது வந்து சுவாமித்துவத்தை காட்டுது. ஸோ அதனுடைய குணம். முகமும் முறுவலும். ஸோ நம்பெருமாளை பார்த்தோம்னா ஒரு 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 புன்னகை அவர் முகத்தில் இருக்கிறத கவனிக்கலாம். ஸோ அவருடைய முகமும் சரி, அந்த முகத்தில் உள்ள பிரகாசம், தேஜஸ் ப்ளஸ் அந்த புன்னகை வந்து அவருடைய சௌசீல்ய குணத்தை காட்டுதான். அதாவது சௌசீல்யம்னா என்னை பார்த்து பயப்படாத, நான் பகவான் பெரியவன் நினச்சி நீ பயந்து ஓடிடாத, நானும் உனக்கு வந்து வேண்டியவன் தான், உனக்கு எல்லாமே நான் செய்கிறேங்கிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு வந்து இது பண்ணுறாருல, அதுதான் சௌசீல்யம். சொன்ன சௌசீல்யம் தான் அவருடைய முகமும் அந்த முறுவலும் அந்த புன்னகையும் அந்த குணத்தை காட்டுதான். ஆசன பத்மத்தில் அழுந்திய திருவடிகளும். ஸோ அவர் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா, அவர் திருவடியை பார்த்தீங்கன்னா ஒரு இந்த தாமரை இதில் வந்து அவர் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த திருவடிகள் வந்து நடக்கிற மாதிரி இருக்காது. நான் நடக்கிற மாதிரி இருந்தால் அவர் போயிடுவார் போலன்னு நினைப்போம். நம்ம அட்டென்ஷனில் நிற்கிற மாதிரி 2 காலையும் சேர்த்து வச்சுருப்பார். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் அங்கே தான் நிற்கிறார், அங்கே தான் இருப்பார், அவர் எங்கேயும் போகிறதில்ல. ஸோ அது வந்து எதுக்காக அந்த மாதிரி இருந்து காட்டுறாரு அப்படின்னா, நீ வந்து என் திருவடியை பற்றுறதுக்கு நான் வந்து சுலபமாக இருக்கேன். இந்த குணத்துக்கு பேர் சௌலபியம். சௌலபியம்னா ஈஸி ஆக்சஸ். ஸோ நம்மெல்லாம் போய் ஆசிரியக்கணும், நம்மெல்லாம் போய் பகவான்கிட்ட சரணம்னு சொல்லி நிற்கணும்னா அவர் வந்து ஆக்சசபிளாக இருக்கணும்ல. அந்த ஆக்சசிபிலிட்டியை காட்டுறதுக்கு தான் அந்த திருவடிகள் வந்து ஆசன பத்மத்தில் அழுந்தின திருவடினா போகிற மாதிரி இல்லை, அங்கேயே இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பகவானை போய் நம்ம சேவிக்கும்போது, கோயிலில் போய் பெருமாளை சேவிக்கும்போது ஒவ்வொரு அங்கத்துலேயும் அது ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, அவருடைய ஆடைகளாக இருந்தாலும் சரி, அவருடைய முகபாவம் எல்லாத்துலேயுமே அவருடைய கல்யாண குணங்கள் பிரதிபலிக்குது. அது ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்ம வந்து அனுபவிக்கணும்னு பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியே நம்ம கோயிலுக்கு போகும்போது பகவானை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.